ஷேய் குபேரத்தி அதில் வரம் கொடுத்த கணக்கில் இப்போ 7 செம்மத்துக்கு அப்புறம் கைலாசத்தில் சுடுகாட்டு எரிப்பாக உன்னை தூக்கி உட்கார வச்சு கணக்கை முடித்து உன்னையும் சுத்தம் பண்ணி உட்கார்றா அப்படின்னு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் காலடியில் மிதித்து வச்சுட்டான். கால் சத்தியம் வீட்டில் இருந்த மனைக்கு கால் மிதியடி ஈசானத்தில் உன்னை உட்கார வச்சாச்சு. குபேர மூலையில் அசிங்க மண்டபம் குடும்பம் பூரா இப்போ சுடுகாட்டு எரிப்பு கிளியராக போவான் ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டுக்கார பேத அழிச்ச பேக தமிழ் வார்த்தை பேசி அழிச்ச பேக தமிழ் வார்த்தையை பேசி பூரா விவசாயத்தை அழிக்க வந்த மோட்டா பேக இல்லை இவன் கோடி பேப்பர் தெரு கோடி ஒரு சூடு போட்டானா ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் அந்த சூடு தான் தின்னு கழிக்க குடிச்சு இறக்குத நீர் அதில் தான் சூடு. காது உனக்கு கேட்கணும்லப்பா. ஈஸ்வர மோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குபேர இவன் அச்சு அடித்த பேப்பர் சிவன் குடும்பம் வருமா அந்த கணக்கு வச்சான். பார்த்தியா பிள்ளைகளை வச்சு எப்படி நடத்தணும், எப்படி கணக்கு எடுக்கணும், இவன் அச்சு அடித்த பேப்பரை எப்படி எரிக்கணும், எப்படி முடிக்கணுங்கிற கணக்கு. ஆனால் மானிட பிறவி தமிழ்நாடு முழுவதும் சேட்டை பண்ணியிருந்தான ஆணுக்கு பெண்ணுக்கும் உயிர் தடத்தில் சூடு உண்டு. தண்ணி குடிக்க கொடுக்க மாட்டான். மழையை அப்படியே வானத்தில் ரதத்தில் படுத்துட்டான். ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் ரதத்தில் படுத்துருக்கான் காலை நீட்டி. அவன் 7 செம்மு ஆச்சு. எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் பரமசிவன் ரதத்தில் படுத்துருக்கான். நாங்கள் கீழே கையெடுத்து கும்பிட்டு நிற்கோம். மானிட பிறவி இன்னும் கையை எடுக்கலை. கொண்டாடுற ஒளிமனுகளா இந்த தமிழ்நாடு நொறுக்கி சாம்பலாக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. முக்கால் சத்தியம்.